மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இது வந்து அரசுக்கு எதிராக நான் போராடுறேன், நான் வந்து 6 சவுக்கடி வந்து நான் கொடுத்துக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொன்னார். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அவரோட போராட்டம். அவரவர் செய்த தவறுக்கு அவரவர் சவுக்கடி கொடுத்துக் கொள்வதும் அவரவர் உண்ணாமல் இருப்பதும் அவர்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு பயன்படும். ஆனால் எவனோ கயமையை தவிர மோசமான போக்குகளை தவிர வேறு எதையும் அறியாத திமுகவினுடைய ஆட்சியை எதிர்த்து ஒருவர் தன்னை அடித்துக் கொள்கிறார் என்றால் எவ்வளவு அடித்துக் கொள்வார்? இப்போ நீங்கள் இந்த அண்ணாமலையோட போராட்டத்தை வந்து விமர்சிக்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் ரயில் மறியல் போராட்டமாகட்டும், முற்றுகை போராட்டம், இப்படி நிறைய போராட்ட வழிமுறைகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க, களத்தில் இருந்து நீங்களும் நிறைய கவனிச்சிருப்பீங்க. அப்படி இருக்க இதுவும் வந்து ஒரு போராட்ட வழிமுறை அப்படின்னு அண்ணாமலை போராட்டம். அவன் மணி வச்சு கேமராவெல்லாம் வச்சுக்கின்னு எல்லாரும் கூட நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு அடித்து கொள்கிறார். அப்பொழுது அடித்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லாமல் அதை விட்டு 6 அடி அடித்து கொள்ள விட்டு அடித்து கொண்டவுடன் போய் தடுக்கிறார். இதெல்லாம் ஆகவே நீ 48 நாள் உண்ணாவிரதத்தை எல்லாம் நாடகம். ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் என்று ஷேக்ஸ்பியர் பாடுவான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு நடிக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் ரொம்ப பிரமாதமான பாட்டு ஷேக்ஸ்பியர் எழுதியது. அதனாலே இது ஒரு ட்ராமாவாக நடத்துகிறார்கள். நம்முடைய நீதிமுறையை பாருங்கள். 12 குற்றங்கள் செய்திருக்கிறான், திரும்ப திரும்ப சிறைக்கு போகிறான், ஒவ்வொரு முறையும் அவன் வெளியே வருகிறான், அடுத்த குற்றத்தை அவன் செய்கிறான். எவ்வளவு அயோக்கியத்தனம்! அந்த கயமைத்தனமான மனிதர்களுக்கு அச்சம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. இதெல்லாம் விவாதிப்பதற்கு இந்த நாடு தயாராக இல்லை. எந்த அறிவுடைய தலைவர்களும் இங்கே இல்லை. அண்ணா ஒன்று பேசினால் மாப்போசி வேறு ஒன்று வைப்பார், ராஜாஜி இருப்பார், காமராஜர் இருப்பார், முத்துராமலிங்க தேவர் இருப்பார், மிகப்பெரிய ஜீவானந்தம், எவ்வளவு பெரிய தலைவர்கள் வரிசை முறை இருந்தது. ஒன்றுமே இல்லை. இப்பொழுது யார் தலைவர் என்றால் அண்ணாமலை, நம்முடைய சீமான், நம்முடைய விஜய், நம்முடைய எவ்வளவு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இவர்களெல்லாம் தமிழ் சமூகத்தை வழிநடத்தப் போகிறார்கள். 3000 ஆண்டு நாகரிகம் உடைய தமிழ் சமூகத்தை என்றால் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால தான் இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்கும். வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. ஐயோ, இது வந்து அரசுக்கு எதிராக நான் போராடுறேன், நான் வந்து 6 சவுக்கடி வந்து நான் கொடுத்துக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொன்னார். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அவரோட போராட்டம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம். திமுகவின் தவறுகளுக்கு ஏற்ப சவுக்கடி கொடுத்துக் கொள்வதென்றால் 6 போதாது, 600 கொடுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு தவறுகள் திமுக அரசிலே நடக்கின்றன. 6 சவுக்கடி கொடுத்து கொண்டால் போதுமா? நான் கேட்கிறேன். 600 சவுக்கடிகள் கொடுத்தாலும் இந்த குறைகள் ஓயாது. நான் சொல்லுகிறேன், அவரவர் செய்த தவறுக்கு அவரவர் சவுக்கடி கொடுத்துக் கொள்வதும் அவரவர் உண்ணாமல் இருப்பதும் அவர்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு பயன்படும். அப்படித்தான் நம்முடைய சமயங்கள் சொல்லுகின்றன. அதை நினைத்து கண்ணீர் விடுவது, அதை கழுவிக்கொள்ள நம்மை தண்டித்து கொள்வது, இவையெல்லாம் சமயத்தினுடைய போக்குகள். ஆனால் எவனோ கயமையை தவிர மோசமான போக்குகளை தவிர வேறு எதையும் அறியாத திமுகவினுடைய ஆட்சியை எதிர்த்து ஒருவர் தன்னை அடித்துக் கொள்கிறார் என்றால் எவ்வளோ அடித்துக் கொள்வார்? ஆகவே இவர் ரொம்ப நம்முடைய நாட்டில் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் என்ன லூஸா என்று கேட்பார்கள். அது தனக்கு எதிராக தானே ஒரு காரியத்தை செய்து கொள்வது என்பது ஒரு தெளிந்த அறிவுடையவனுடைய செயல் இல்லை. ஆகவே நான் செருப்பு போட்டுக்கொள்ள மாட்டேன். இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாலியல் கொடுமை என்பது எவ்வளோ மோசமாக ஒரு கல்லூரியில் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள். பெண்ணை மிரட்டுகிறான், உன்னுடைய படத்தை வெளியிட்டு விடுவேன் என்று சொன்னால் ஓடுறா என்று சொன்னால் காதலன் ஓடி விடுகிறான் என்றால் இதெல்லாம் என்ன காதல் என்று கேட்கிறேன். இந்த நாட்டில் அகநானூறும் அக இலக்கியங்களும் வளர்ந்த நாட்டில் சரியான பார்வை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. தகுதி வாய்ந்த தலைவர்கள் மக்களுக்கு நெறிகளை புகட்டவில்லை. அதனால் எங்கே அந்த பெண்ணுக்காக செத்துருக்க வேண்டாம். என்னடா நீ என்று சொல்லி அவள் இவனை நம்பி காதலித்திருக்கிறாளே, அவளை விட்டு இவன் ஓடி விட்டானே, அவளை அவன் கெடுத்திருக்கிறானே, அப்புறம் என்ன இவன் காதல் செய்கிறான்? இவனை நம்பி எப்படி வாழ்க்கைப்படுவது? நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை பண்பாடுகள் எல்லாம் அழிந்து விட்டன என்பதை காட்டுகிறது.
அரசாங்கம் தவறு செய்கிறது, இந்த அரசாங்கம் தவறை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை என்பது வேறு. நம்முடைய மக்களின் நெறி சார்ந்த பாங்குகளை அழிந்து விட்டனவே. ஒரு எவ்வளவு ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுக்காக போராடுவது போல, சாதாரணமாக அது கழுகை கண்டால் அஞ்சும். ஆனால் தன்னுடைய குஞ்சுகளை தூக்க வருகிறது என்றால் அந்த கோழி உயிரை விடுமே தவிர அந்த பருந்தை தன் உயிர் விடுவதற்கு முன்னால் குஞ்சை தூக்க முடியாது. நம்மை நாடி வந்தவள் இவன்தான் வாழ்வு என்று கருதி இரவில் 10 மணிக்கு மேல் இவனோடு தனியாக உரையாடுவதிலே மகிழ்ந்தவள். அப்படிப்பட்ட தன்னை சார்ந்த ஒருத்திக்காக தான் போராடவே இல்லை, சொன்னால் இவன் பாட்டுக்கு போய்விட்டானே. இது என்ன காதல் இது? இந்த நாட்டில் அகமும் இல்லை, புறமும் இல்லை, எதுவும் இல்லை, எந்த பண்பாடும் இல்லை, எந்த நெறிமுறையும் இல்லை. அது ஒரு பக்கம். கல்லூரியில் நிறைய பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குங்கிறத நிறைய விமர்சனம். சிசிடிவி கேமரா 13 கேமராக்கள் வந்து செயலிழந்திருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் இந்த மாதிரி இருக்கிற நிலைமை. ஒரு நாட்டை நீங்கள் பண்பாட்டு ரீதியாக ஒழுங்காக வைத்துக் கொள்ளாமல் கேமராக்களின் மூலமே நடத்த முடியாது. எவ்வளவு கேமராக்கள் வைங்கள், 13,000 கேமராக்கள் வைத்தாலும் அதை விட விரிந்த நாடு இது. நான் அது வைக்க வேண்டும் என்பதை குறை சொல்லவில்லை, வைக்க வேண்டும் இன்னும். ஏனென்றால் நாடு பாழாக இருக்கிறது என்கின்ற போது நாம் அதற்கேற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த பண்புகளை நாம் இளைய தலைமுறைக்கும் சமூகத்திற்கும் ஏற்படுத்தாவிட்டால் இதை கேமராக்களினால் மட்டுமே ஒழுங்குபடுத்தி விட முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 12 குற்றங்கள் செய்திருக்கிறான். நம்முடைய நீதிமுறையை பாருங்கள், 12 குற்றங்கள் செய்திருக்கிறான். திரும்ப திரும்ப சிறைக்கு போகிறான். ஒவ்வொரு முறையும் அவன் வெளியே வருகிறான், அடுத்த குற்றத்தை அவன் செய்கிறான். ஒரு குற்றம் செய்ததினாலே, அவன் சிறைப்பிடிக்கப்பட்டதினாலே அவன் மாறியிருக்கிறான் என்கின்ற நிலையே இல்லை. ஆகவே மறுபடியும் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி செய்வது என்றும், அதற்கு தனக்கு வலுவாக மனிதர்களை எப்படி சேர்த்துக்கொள்வது என்றும், சட்டத்தை எப்படி தெளிவாக மீறுவது என்றும் அவன் பயின்றிருக்கிறான். அதனாலே தான் 12வது வழக்கு அவன் மீது இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு அயோக்கியத்தனம். அந்த கயமைத்தனமான மனிதர்களுக்கு அச்சம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. சிறை என்பதும் போலீஸ் என்பதும் தண்டனை என்பதும் அச்சம்தான். கயவர்கள் நாட்டிலே ஒரு பகுதியில் இருப்பார்கள் என்று வள்ளுவனை ஒப்புக்கொள்கிறான். இவர்களையெல்லாம் நீ வேறு எதனாலும் திருத்த முடியாது, அவர்களுடைய கையை முறிக்க வேண்டும் என்று சொல்கிறான். கையை முறிக்க வேண்டும், அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும், தண்டனை ஒன்றுக்குத்தான் அவர்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நீதிமுறையிலேயே திரும்ப திரும்ப அவனை நீ வெளியே விடுகிறாய். குற்றம் அடுத்தடுத்து வருகிறது என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டு மறுபடியும் இவனை வெளியே விடாத நிலை ஏற்பட வேண்டாமா? அல்லது வழக்குகளை சீக்கிரம் முடித்து அவனை உள்ளுக்கு அனுப்ப வேண்டாமா? எண்ணிக்கைகள் பெருகி கொண்டே போகின்றன, வழக்குகளின் எண்ணிக்கைகள். ஆனால் அவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய நீதிமுறை அதை சிந்திக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், உயர் நீதிமன்றம் இப்பொழுது அரசு அதிகாரிகளை எல்லாம் நீதிமன்றத்துக்கு எடுத்திருக்கிறது. சுயோமோட்டமாக அந்த வழக்கை தன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய போலீஸ் தரப்பு என்பது கேவலம் இந்த உள்துறை மந்திரிக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப கையாளாக இருக்கின்ற நிலைமையில் சிபிஐ இந்த அரசுக்கு கையகப்படுத்தப்படாது. அதாவது இந்த அரசுக்கு கட்டுப்படாது, அது வேறு அரசுக்கு கட்டுப்படும். அதுவும் அப்படித்தான், இந்த அளவு தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். போலீஸே அப்படித்தான் பழக்கி இருக்கிறார்கள். எல்லா துறைகளையும் தங்களுக்கு கீழே ஆட்சியினர் அப்படித்தான் நடத்துகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சிபிஐ விசாரணை நடத்துவது என்பது நல்லது தான். ஏனென்றால் அவன் கட்சிக்காரனாக இருக்கிறானா இல்லையா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் குற்றவாளியாக இருக்கின்ற ஒருவனின் மீது கசிவு காட்டுவது, நீதித்துறை போதுமான அளவுக்கு திரும்ப திரும்ப அவனை வெளியே விடுவது, போலீஸ் திரும்ப திரும்ப அவனை குற்றப்பட்டியலில் வைத்து கொண்டு அவனை செயல்பட விடுவது என்று சொல்லி இப்படியே நீங்கள் குற்ற வர்க்கத்தினரை பெருக்கிக் கொண்டே போனால் என்ன என்று கேட்கிறேன். 2வது, எடப்பாடி ஒன்று சொன்னார். என்னுடைய ஆட்சி காலத்தில் 8 லட்சம் குற்ற வழக்குகள் போடப்பட்டன. அவர் கணக்கு புள்ளி வரும் எடுத்து சொல்லுகிறார். 8 லட்சம் வழக்குகள் போடப்பட்டன. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் 2 லட்சம் வழக்குகள் தான் போடப்பட்டிருக்கின்றன, பதிவாகி இருக்கின்றன என்று சொன்னால் குற்றங்கள் குறைந்து விட்டன என்று நியாயமாக பொருள்வதற்கு 8 லட்சம் இல்லை என்றால் இந்த ஆட்சி ரொம்ப சிறந்த ஆட்சி, இது ரொம்ப அசோகனின் ஆட்சிக்கு இணையான ஆட்சி என்பது பொருள். ஆனால் வழக்குகள் பதிவு செய்யப்படாததினாலும் குற்றங்கள் முறையாக கவனத்தில் கொள்ளப்படாத காரணத்தினாலும் நாட்டினுடைய ஒழுக்கம் பாழாகி இருக்கிறதே தவிர, எடப்பாடி குற்றஞ்சாட்டுவதே எப்படி என்றால், நானே 8 லட்சம் வழக்குகள் போட்டேனே, நீ 2 லட்சம் வழக்காக ஆக்கிவிட்டாயே, அதைவிட மோசமான காலமாக இருக்கிறதே, ஏன் 6 லட்சம் பேர் தண்டனையிலிருந்து தப்ப வேண்டும்? 4இல் 1 பகுதியினர் மீது தான் வழக்கு என்றால் அரசினுடைய குறுக்கீடு கூடுதலாக இருக்கிறது என்பது பொருள்.
அல்லது போலீஸ் முற்றாக கெட்டுவிட்டது என்பது பொருள். இதையெல்லாம் நீதிமன்றம் பார்த்து கொண்டு 4 பேரை மட்டும் தண்டித்து விட்டு 40 பேரை திரும்ப திரும்ப ஜாமீன் கொடுத்து திரும்ப திரும்ப அவன் வந்து திரும்ப திரும்ப குற்றம் செய்வது, இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பக்கம் ரொம்ப மோசமான கேவலமான ஆட்சி முறை, போதை பழக்கம் மாணவர்களுக்கு இடையே, இந்த காதல் விவகாரங்கள். ஒரு பெண் சொன்னால் உன்னை நான் ஏற்கவில்லை, எனக்கு உன்னை பிடிக்கவில்லை, என்னுடைய பெற்றோரும் அதை ஏற்க மாட்டார்கள், முதலில் எனக்கு உன்னை பிடிக்கவில்லை, என் பின்னால் வராதே என்று சொன்னான். ஒரு தடவை ரயிலில் இப்படி தள்ளிவிட்டான் அந்த பெண்ணை. இதெல்லாம் என்ன மனிதத்தன்மையே இல்லாமல் நம்முடைய கல்வி வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் மனிதத்தன்மையை வளர்ப்பதற்கு நம்மால் முடியவில்லை என்றால் கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒடுக்கம் என்று எழுதுவார் பரிமேழகர். கல்வி என்கின்ற அதிகாரத்திற்கு கல்வியின் பயனாக என்ன பெறுகிறீர்கள்? அறிவை பெறுகிறீர்கள். அறிவின் பயனாக எதை பெற வேண்டும்? ஒடுக்கத்தை பெற வேண்டும், பண்பாட்டை பெற வேண்டும். அது இல்லாத கல்வி என்ன? அப்புறம் பொய்யாமொழியும் நம்ம அந்த அவர் பேர் என்ன கும்பகோணத்துக்காரரும் உயர்கல்வியும் கீழ்கல்வியுமாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன அதை நியாயப்படுத்துவதற்கு முயலுகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் வந்து அந்த எஃப்ஐஆர் தகவல் வந்து வெளியானது, அந்த மாணவி பெயர் முகவரி அதெல்லாம் வெளியானது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. காவல் ஆணையர் நேற்று விளக்கம் கொடுக்கும்போது தொழில்நுட்ப கோளாறு, அவங்க சொல்ற எல்லாமே பதிவு செய்யப்படும், தொழில்நுட்ப கோளாறு காரணமா வெளியே வந்திருக்கு அப்படின்றார். அண்ணாமலையுடைய இந்த போராட்டத்துக்கு காரணம் ஒரு விக்டிமை பேரை எப்படி வெளியே சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டா அரசு மேல சொல்கிறார். நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்ல மாட்டார்கள், விவகாரம் பெரிதான உடனே ஏதோ சொல்லிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த பெண் கற்பழிக்கப்பட்டது தான் பெரிய கொடுமை. என்ன இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை இனிமேல் பாதிப்புக்குள்ளான வாழ்க்கை தான். அதெல்லாம் உலகத்திலே இவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதெல்லாம் வெளியே வந்துவிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, சொல்ல வேண்டாம், மறைத்து அந்த பெண்ணை கூட ரகசியமாக விசாரித்து அந்த கேடே நடந்ததே இல்லாமல் தான் செய்ய வேண்டும் என்றாலும் பலர் சம்பந்தப்பட்ட ஒன்று வெளியே வரும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு வராமல் தடுக்க வேண்டியது கடமையா. அதாவது சாட்டை ஒடிந்து விட்டதே என்பதை பெரிதாக பேசக்கூடாது. எது பெரிதாக பேசப்பட வேண்டுமோ அது பெரிதாக பேசப்பட வேண்டும். நாட்டிலே பண்பாடு குலைந்து இளைஞர் சமுதாயத்திலும் இவ்வளவு மோசமான நிலை இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமானது, இந்த அயோக்கியர்கள் கற்பழிக்க முயல்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்த செய்தி. ஆனால் ஒரு காதலி தன்னை நம்பி வந்தவளை விட்டு ஒருவன் ஓடிவிட்டான் என்பதை என்னால் பொறுக்க முடியவில்லை. ஒரு எதிர்ப்பும் இல்லை, ஒரு முயற்சியும் இல்லை. போடா நாயே என்று சொன்னால் அவன் போய்விட்டான் என்று சொன்னால் இவள் அழிந்ததற்கு அவள் காரணம். அவன் அழிந்திருந்தால் இவளுடைய மானம் போயிருக்காது. அந்த சண்டையிலேயே அவள் தப்பி இருக்க வேண்டும். நீ ஓடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக இவன் ஓடிவிட்டான் என்று சொன்னால் இதெல்லாம் என்ன? இது எதன் மீது நம்முடைய கருத்து செலுத்தப்பட வேண்டும் என்பதே இல்லாமல் இந்த நம்முடைய அண்ணாமலையை பற்றி நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 3 பேர் உளறல் மன்னர்கள் என்று நான் எப்பொழுதும் சொல்வது வழக்கம். ஒருவர் அண்ணாமலை, இன்னொருவர் சீமான், இன்னொருவர் நம்முடைய கவர்னர் ரவி. இந்த 3 பேரும் என்ன சொன்னாலும் மறுபடியும் பழையதே பேசுவார்கள். எந்த ஒரு அறிவு, எந்த ஒரு புதிய தர்க்கம், எந்த ஒரு லாஜிக் எது முன்வைக்கப்பட்டாலும் அவர்கள் உளறுவதை உளறிக் கொண்டே இருப்பார்கள். காலையில் ஒன்று, மாலையில் ஒன்று, இரவு ஒன்று. அவர்களுக்கு வந்து லைம் லைட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கமே தவிர வேறு எதுவும் முக்கிய நோக்கம். நான் கேட்கிறேன், அண்ணாமலை சவுக்கால் அடித்து கொண்டார், 6 அடியோடு ஏன் நிறுத்தி கொண்டார்? திமுகவினுடைய பாவத்திற்கு ஏற்ப அடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தோலை உரிந்துவிடும். இல்லை, அதுதான் அந்த ஆட்சியில் அகற்றும் வரைக்கும் செருப்பு போட மாட்டேன், நான் முருகருக்காக வந்து விரதம் இருக்க போகிறேன், அறுபடை வீட்டுக்கு போக போகிறேன், இந்த ஆட்சி எப்படியாவது அகற்றியே தீருவேன் அப்படின்ற ஒரு போராட்ட வழிமுறையை கையில் எடுக்கிறாரு. என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலே புதிய கருத்துக்கள், நாங்களெல்லாம் கட்சி வைத்திருக்கிறோம், புதிய கருத்துக்கள் தான் வைக்கிறோம். ஒரு அயோக்கியத்தனமும் செய்து வளர்கிறதா கட்சி? பணம் வைத்து பெரிய நிறுவனமாகி அது ஊன்றி கொண்டு விட்டால் அவன்தான் வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கைக்கு வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த போக்கையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று தோன்றாமல் இது போகின்ற வரையிலும் நான் இருப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு கவனத்தை பெறுவதற்காக நீ செய்கின்ற செயலை தவிர இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் தப்பு என்று சொல்கிறேன் நான். சிஸ்டமே கெட்டுவிட்டது. எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள். எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள். அதனால தான் விடிந்தால் எழுந்தால் கோர்ட்டுக்கு அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். 5 கலெக்டர்கள் கிரிமினல் வழக்கில், மணல் திருடப்பட்ட வழக்கில் அவர்கள் சட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லோரும் மானங்கெட்டு, ஒழுக்கங்கெட்டு, நாணயங்கெட்டு, பண்பாடு கெட்டு போன பிறகு லெஜிஸ்லேச்சர் விங் அது ரொம்ப ஊழலில் புழுத்து கிடக்கிறது. சிஸ்டம் பியூரோக்ரசி அதுவும் கெட்டு நாசமாகி கிடக்கிறது. நம்முடைய பத்திரிகைகள்
உங்களுடைய ஊடகங்களை எல்லாம் அண்ணாமலை 100 ஊடகம் கையாளுகிறார், ஸ்டாலின் 150 ஊடகம் கையாளுகிறார். அப்புறம் எப்படி செய்திகளெல்லாம் உண்மை போய் சேரும்? பத்திரிகைகள்லாம் விளம்பரத்திற்கு விலை போய்விட்டன. எல்லா பத்திரிகையும் நான் சொல்கிறேன், பெரிய பெரிய பத்திரிகைகள் தான். நல்லதோ கெட்டதோ அவனை பற்றி தான். அவனுக்கு எதிராக எவ்வளவு எழுதலாம், எவ்வளவு எழுதக்கூடாது, தானும் நடுநிலை போல காட்டிக்கொண்டு எவ்வளவு எழுதலாம் என்பதை பத்திரிகை. நாட்டினுடைய நன்மை உங்களுக்கு குறிக்கோளாக இருந்தால் நீங்கள் இந்த விளம்பரத்துக்கு விலை போக மாட்டீர்கள். 3ம் போய்விட்டது. நீதி கிடந்து தடுமாறுகிறது. ஒரு நாளைக்கு இவர்கள் பிடித்து வைக்கிறார்கள், ஒரு நாளைக்கு ஏவுகிறார்கள், பல பேரை வெளியே விடுகிறார்கள். 12 வழக்குகளில் பிடிபட்டவன் நடமாடி கொண்டு திரிகிறான், 13வது ஒரு பெண்ணை கற்பழிப்பதற்காக. இதுதான் நம்முடைய அந்த ஒரு கொடுமையான ஆள் என்றால் அவனை மறுபடியும் செயல்பட விடாமல் முடக்குவதற்கு நம்முடைய போலீஸாலும் நீதிமன்றத்தால் முடியவில்லை என்பதை நீங்கள் அதான் அண்ணாமலை கேட்கிறாரு. இப்படி ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கிறவரை நீங்க ஒரு கண்காணிப்புலையாவது வச்சிருக்கணும்ல, அவரு என்ன பண்றாரோ அவரோட நடவடிக்கைகளாவது கண்காணிக்கணும்ல. இப்படி விட்டா இந்த மாதிரி தான் வருது. இதுதான் காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அவனை பிடித்து உள்ளே வைத்து அவனை ஒடுக்கி விட்டு போகாமல் அதை விட்டு அவன் பின்னாலே இருக்கிற போலீஸ் 400 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்க வேண்டும், 600 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்கிறது. இருக்கின்ற எண்ணிக்கையில் பாதி தான் இருக்கிறது இங்கே போலீஸ். என்ன அதையும் இவர்கள் கெடுத்து வேறு வைத்திருக்கிறார்கள். அதனாலே இதெல்லாம் இவர் சொல்வதா அல்ல, ஒவ்வொருத்தன் பின்னாலேயே அவனை வெளியே விட்டு விடுவதா, அவன் பின்னாலேயே தெரிவதா, வேறு வேலையே கிடையாதா? ஒடுக்கு, அவனை உள்ளே போடு, அவனுடைய நடமாட்டத்தை தடு. அதற்கு பிறகு குற்றவாளிகள் எண்ணிக்கையை குறை என்பதை விட்டுவிட்டு அவனை கண்காணித்து கொண்டே பின்னால் தெரியும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி பேசவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இவர் திடீரென்று சவுக்கால் அடித்துக் கொள்ளுகிறார், நடையனை கழட்டி விட்டார். அப்புறம் அவர் 48 நாள், அவர் 42 நாள் 48 நாள் விரதம் இருந்து அறுபடை முருகன் கோயிலுக்கு போகிறார். இப்பொழுது திடீரென்று முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்துத்துவக்காரர்களுக்கு முருகன் எப்பொழுதும் இல்லை, எல் முருகனே வேல் யாத்திரை போயிருக்காரு. அது ஒன்று மட்டும் சொல்கிறேன். முருகன் என்பவன் தமிழருக்குள்ள தனிப்பெரும் தெய்வம். சிவன், பார்வதி எல்லாருமே தெய்வங்கள் தான் என்றாலும், பெருமாள் எல்லாருமே தெய்வங்கள் தான் என்றாலும், விஜயநகர பேரரசு இந்த மண்ணில் இருந்தது. அவர்கள் தமிழர்களிலிருந்து வந்தவர்கள் தான் தெலுங்கர்கள். நான் அந்த வேறுபாடு பார்க்கின்றவன் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் என்று தான் நான் தெலுங்கு மொழியை நினைப்பேன். பீகார்காரனைப் போல அந்நியன் என்று நான் நினைக்க மாட்டேன். ஆனாலும் கூட அவர்கள் ஆண்ட காலத்தில் இந்து மதத்தினுடைய அடிப்படை என்று பிராமண மதத்தை முன்வைத்தார்கள். அவர்கள் முஸ்லீம்களை தடுத்து நிறுத்துவதற்கு பிராமண மதத்தை முன்வைத்தார்கள். அதை இந்து மதம் என்ற பெயராலே அவர்கள் தான் அழைக்க தொடங்கினார்கள். அப்பொழுது தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் முருக வழிபாட்டை மறுபடியும் முன்னிறுத்துவதற்காக திருப்புகழ் பாடினார் அருணகிரிநாதர். ஏன் திருப்புகழ் பாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றால், இந்து என்று சொல்லி நீனு நானும் ஒன்று என்று ஆக்காதே, மறுபடியும் இந்த பிராமண அடிமை இலக்கியங்களை கொண்டு செல்லாதே, நாங்கள் தனித்தன்மையுடையவர்கள், எங்களுக்கு முருகன் வழிபாட்டுக்குரிய தெய்வம், இது சங்க காலத்திலிருந்து வருகின்ற நிலைப்பாடு. சிவன் பின்னால் வந்தவன் தான், நம்ம பக்தி இயக்க காலத்தில் வந்தவன் தான். ஆகவே நாங்கள் முருகன் காலம் தொன்று தொட்டு வருகின்ற காலம், அந்த தெய்வத்தை முன்னிறுத்துவது என்பது தமிழனுடைய பண்பாடு, வழிபாடு எல்லாமே தனித்தன்மை வாய்ந்தவை என்பதை நிலைநிறுத்துவதற்காக அருணகிரியாரால் பாடப்பட்டது தான் திருப்புகழ். ஆகவே இந்த மண்ணில் எப்பொழுதெல்லாம் இந்து மதம் வலியுறுத்தப்படுகிறதோ, இந்து மதம் என்பது வேத மதம், வேத மதம் என்பது பிராமணிய மதம், அதனுடைய மேட்டிமையை நிலைநிறுத்துகின்ற மதம். ஆகவே அது முன்வைக்கப்படுகின்ற போதெல்லாம் முருகனை நம்முடைய ஆட்கள் முன்வைப்பார்கள். இந்த பழக்கம் தெரிந்த காரணத்தினாலே நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன், நாம் கணபதியை சொல்லி கணபதி சிலையை வைத்து கணபதியை கரைத்து நாம் இந்த தமிழ் மண்ணில் வேறு ஒன்ற முடியாது என்று கருதி பையன் முருகனை கையில் எடுத்து 6 உடை வீட்டுக்கு போனார். இப்பொழுது இவர் முருகனை கையில் எடுத்திருக்கார். இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, இந்து மதத்திற்கு மாறான தனித்துவமான தமிழனின் மதம், தமிழனின் கடவுள் முன்னிறுத்தப்படுகின்ற நாட்டில் நீ மறுபடியும் இந்து மதத்தை எதுக்கு முன்னிறுத்துகிறாய்? இந்து மதத்தின் பேரால் முருகனை கொண்டாடுறாரு. இந்த இந்துவுக்கு எதிராகத்தான் திருப்புகழ் பாடப்பட்டது. இந்து என்கின்ற நிலையை விஜயநகர பேரரசு முன்வைத்த போது அவன் முஸ்லீமை எதிர்ப்பதற்காக ஒட்டுமொத்தமாக முன்வைத்தான். அது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தனித்தன்மை வேறு, இந்துவுக்குள் நாங்கள் வரமாட்டோம், வேத மதத்துக்குள் நாங்கள் அடங்க மாட்டோம் என்பது இடைவிடாமல் தமிழ் மண்ணில் சுட்டி காட்டப்பட்டு வருகிறது. பெரியார் தான் இதை சொன்னார் என்று இல்லை, பெரியார் தான் சொல்ல தவறிவிட்டார்.
இந்து மத எதிர்ப்பை ஒழுங்காக செய்திருந்தால் நேரனுடைய ஆதிக்கம் ஒளிந்து. ஆனா அப்போ அந்த சமயத்துல எல்முருகன் சொன்னது என்னன்னா, முருகர் வழிபாடும் வந்து இந்து மதத்துக்குள்ள அடங்குனது. ஒரு வாழ்வியல் முறை, அந்த வாழ்வியல் முறைக்குள்ளதான் முருகன் வழிபாடு இருக்குன்னு அப்போ அவர் சொன்னார். அதுதான் கேள்வி கேட்கிறேன். இந்து மதம் என்று விஜயநகர பேரரசு சொன்னபோது கர்ணகிரியார் ஒத்துக்கொள்ளவில்லை, தமிழ் சமூகம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனாலே தான் திருப்புகழ் பாடப்பட்டது முருகனின் பேரா. மீண்டும் முருகன் முன்னிறுத்தப்பட்டு எங்களுடைய கடவுள் முதற் கடவுள். அவன் எல்லாரையும் குழப்பி அவியலாக்கினால் அவர்கள் முன்னிறுத்துவான் முருகனை, இல்லாவிட்டால் சும்மா தான் இருப்பான் தமிழ். என்ன ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த இந்து என்ற சொல்லுக்கு எதிராக முருகன் முன்னிறுத்தப்படுகின்ற போது இந்து மதத்தை கையில் எடுக்கிறவர்கள் முருகனை கையில் எடுத்து ஆகின்ற காரியம் எதுவும் இல்லை. இது திமுக காரனுக்கும் தெரியாது, திக காரனுக்கும் தெரியாது. அவனும் இந்துவை எதிர்க்காமல் கடவுளை எதிர்த்ததினால்தான் தோற்றார்கள். திக தோற்றதற்கு காரணமும் இன்னமும் இந்த இந்து மதம் முப்படையின் துணையோடு படையெடுத்து தமிழ்நாட்டுக்குள் வருவதன் காரணமும் நீங்கள் இந்து மதத்தை எதிர்க்காமல் கடவுளை எதிர்த்ததுதான் குற்றம். இந்து மதம் என்பது வேத மதம், வேத மதம் என்பது பிராமண மதம். பிராமணத்தினுடைய மேட்டிமையை ஒழிப்பதற்கு முயலாமல் நீ என்னத்திற்காக கடவுளை ஒழிக்க முயன்றாய்? கடவுளை ஒழிக்க உன்னால் முடியுமா? கடைசியில் கடவுளையும் ஒழிக்க முடியவில்லை, இந்து மதத்தையும் ஒழிக்க முடியவில்லை. இதை நான் சொன்னால் வீரமணி அதை ஒப்புக்கொள்கிறாரா? யாராவது இதை பற்றி விவாதிக்கிறார்களா? நான் எத்தனையோ ஆண்டுகளாக இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ கொண்டிருக்கிற கருத்து தான் எனக்கும். என்ன இந்துத்துவம் என்பது பிராமண மேட்டுமை. என்னுடைய கருத்து பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல. அவன் தன்னுடைய மதத்தை வைத்துக்கொண்டு நம் பக்கத்தில் இருக்கட்டும், இஸ்லாமியனை போல கிறிஸ்துவனை போல நாம் நம்முடைய மதத்தை வைத்து கொண்டு இருப்போம். இந்துவாக அவனும் நாமும் ஒன்று சேர்ந்தால் அவன் நம்முடைய தலையில் குதிரை ஏறுவான், நம்முடைய முதுகிலே குதிரை ஏறுவான். அவனால் குதிரை ஏறாமல் இருக்கவே முடியாது. ஆகவே இதெல்லாம் விவாதிப்பதற்கு இந்த நாடு தயாராக இல்லை. எந்த அறிவுடைய தலைவர்களும் இங்கே இல்லை. அண்ணா ஒன்று பேசினால் மாப்போசி வேறு ஒன்று வைப்பார். ராஜாஜி இருப்பார், காமராஜர் இருப்பார், முத்துராமலிங்க தேவர் இருப்பார், மிகப்பெரிய ஜீவானந்தம், எவ்வளவு பெரிய தலைவர்கள் வரிசை முறை இருந்தது. ஒன்றுமே இல்லை. இப்பொழுது யார் தலைவர் என்றால் அண்ணாமலை, நம்முடைய சீமான், நம்முடைய விஜய், நம்முடைய எவ்வளவு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இவர்களெல்லாம் தமிழ் சமூகத்தை வழிநடத்தப் போகிறார்கள். 3000 ஆண்டு நாகரிகம் உடைய தமிழ் சமூகத்தை என்றால் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால தான் இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது. ஆனால் முருகன் வந்து அந்த ஒரு இதை மத்திய அமைச்சர் எல்முருகன் கையில் எடுத்ததுனால தான் அவங்களுக்கு 4 இன்னைக்கு எம்எல்ஏக்கள் வந்து உள்ள இருக்காங்க. அதிமுகவோட சேர்ந்ததுனால வந்துச்சு. அப்புறம் இவருக்கு கிழிச்சிச்சோ முருகனை வந்து அதிமுக அது ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு இல்ல, மறுபடியும் சேர்ந்தால் வரும். அப்புறம் அவன் அழிவேன். அதிமுக கூட்டணி இல்ல. இதை பத்தியில வேற விலகி 4 பேர் வந்ததற்கு எவன் காரணம்? நீ எங்கே தனியாக நின்று வந்தேன் என்று சொல். ஒரு ஆள் வருவேன். 30-40 ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அது அண்ணாமலைக்கு எனக்கு தெரிய அண்ணாமலைக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் அப்புறம் இந்த அண்ணாமலை இந்த போராட்டத்தை எல்லாம் பித்தலாட்டு அரசியல் தானே ஆரம்பிச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஒரு பித்தலாட்டு அரசியல் செய்கிறேன் என்பதுதான் இவருடைய கொள்கை. ஆகவே நீ 48 நாள் உண்ணாவிரதம் எல்லாம் நாடகம். ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் என்று ஷேக்ஸ்பியர் பாடுவான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு நடிக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் ரொம்ப பிரமாதமான பாட்டு ஷேக்ஸ்பியர் எழுதியது. அதனாலே இது ஒரு ட்ராமாவாக நடத்துகிறார்கள். உண்மையான உணர்வு மாற்றி அமைக்க வேண்டும் சமூகத்தை. அதற்கு சில பாடுகளை நாம் மேற்கொள்வோம். என்ன தவறு, ஆட்சிக்கு வருவோம், வராமல் இருப்போம். எல்லாமே நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உதவும். ஆளுங்கட்சி தான் ஆக வேண்டும் என்று இல்லை. கொள்ளையடிப்பதற்கு கருணாநிதி காலத்திலிருந்து பெரிய வாரிசு வழியாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர இவர்கள் என்ன எல்லாம் மொத்த கூட்டமும் கொள்ளை கூட்டம். அது இந்த திமுக கூட்டம். இவர்களுக்கு சட்டம் என்ன, ஒழுங்கு என்ன, நாணயம் என்ன, சிறைக்கு போய்விட்டு வந்தவனெல்லாம் மந்திரியாக இருக்கின்ற பண்பாட்டை இந்த தமிழ்நாட்டிலே உண்டாக்கினார்கள். எவனும் யோக்கியன் இல்லை. நான் திருடனைத்தான் மந்திரியாக வைத்துக்கொள்வேன். இதை இந்த நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த தலைமுறைக்கு வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். நாம் அதெல்லாம் குற்றம் தண்டிக்கப்பட்டவர். 3 ஆண்டு பொன்முடி தண்டிக்கப்பட்டார், நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவரை விட்டால் வேறு ஆள் கிடையாதா? சொல்லு. அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். என்ன குற்றம் சாட்டப்பட்டவர்? 37 மந்திரியும் கொள்ளையடித்து வைத்திருக்கிறான் கோடிக்கணக்காக. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, இல்லை வேறு யாருக்கும் தெரியாது. நாள்தோறும் இந்த விவரங்கள் வெளிவந்து கொண்டு தான் இருக்கின்றன. எல்லாருக்கும் அது தெரிகிறது. அப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவர் என்றால் பொன்முடி 3 ஆண்டு தண்டிக்கப்பட்டவர். இந்த நீதிமுறையை பாருங்கள். எதை சொன்னாலும் நிறுத்தி வைப்பது, பிறகு பல ஆண்டுகள் நிறுத்தி வைப்பது. இவனும் செத்து போயிடுவான், அவனும் செத்து போயிடுவான். இது என்ன நீதிமுறை? ரொம்ப டினைடு ஜஸ்டிஸ். என்பார்கள். இப்போ நீங்கள் இந்த அண்ணாமலையோட போராட்டத்தை வந்து விமர்சிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ரயில் மறியல் போராட்டமாகட்டும், முற்றுகை போராட்டம், இப்படி நிறைய போராட்ட வழிமுறைகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க. களத்தில் இருந்து நீங்களும் நிறைய கவனிச்சிருப்பீங்க. அப்படி இருக்க இதுவும் வந்து ஒரு போராட்ட வழிமுறை அப்படின்னு அண்ணாமலை போராட்டம். இது இவர் என்ன நினைக்கிறார்? இந்த மதவாத சிந்தனை.
காந்தி அரசை எதிர்த்து போராட்டியார். என்ன உண்ணா நோன்பு இருந்தார். உண்ணா நோன்பு இருப்பது என்பது எந்த வகையான போராட்ட முறை என்றால் தன்னை தண்டித்துக் கொள்ளுகின்ற முறையில் அண்ணாமலையும் அதை தான் சொல்றாரு. இது வந்து உடலை வருத்திக்கிற முறை, வருத்தி கொள்ளுகிற முறை. அது 6 அடி பத்தாது. அந்த அளவுக்கு தந்தால் காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பார், சாகும் வரை இருப்பார். பிறகு அந்த வெள்ளைக்காரன் ஒழுங்குக்கு வருவான். நீ 6 தடவை அடித்து கொண்டதுனால திமுக வருவானா? இல்லை, அதுக்குள்ள அவங்க நிர்வாகிகள் வந்து தடுத்துட்டாங்க. நீங்க அதுக்கு மேலே அடிச்சுக்காதீங்கன்னு அவங்க எல்லாம் ஒரே அழுக, எங்களுக்கும் கூட நாங்களும் அடித்து கொள்ளுங்க. தொண்டர்கள் இது பண்றதுனால அவர் வேணான்ற இடத்துக்கு நகர்றாரு. ஏய்யா இதெல்லாம் இந்த சுற்றி நிற்கிறவன் நல்ல ஆளா? முதத்தில் அடிச்சுக்கிறது போய் தடுக்கிறதா? மணி குறித்து அடிச்சுக்கின்னு ஆரம்பித்து கேமராவில் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து தடுக்கிறானாங்க. சும்மா இதெல்லாம் ஒரு காரணம்னு நீங்கள் சொல்லலாமா? அவன் ஜெயிட்டணும் இந்த நாடகத்தை நீங்கள் சொல்லலாமா? நான் கேட்குறேன். இல்லை, அவங்க நிர்வாகிகள் அவ்வளோ நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெண் 6வது மறிக்காமல் இருக்கேன், போய் மறிக்க வேண்டியதானே? அவன் மணி வச்சு கேமராவெல்லாம் வச்சுக்கின்னு எல்லாரும் கூட நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடித்து கொள்கிறார். அப்பொழுது அடித்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லாமல் அதை விட்டு 6 அடி அடித்து கொள்ள விட்டு அடித்து கொண்டவுடன் போய் தடுக்கிறார். இதெல்லாம் தொண்டர்கள் இந்த மாதிரியே பேசி பழகி விட்டோம். எந்த ஒன்றும் நான் சொல்லுகிறேன், நீ செருப்பு போடாமல் வாழ்நாள் பூராவும் போடப் போவதில்லை. நான் திமுக என்று சொல்லவில்லை, நீ வருவதற்கு முயலுகிறாய் இதன் மூலம். ஆனால் எந்த சமயத்திலும் நீங்கள் மதத்தை தான் முன்னிறுத்தி போராடுகிறீர்கள். முருகனை நீ எந்த காலத்திலும் கையில் எடுக்க முடியாது. முருகன் தமிழ் கடவுள், அவன் இந்து கடவுள் இல்லை. இந்து மதம் தலை தூக்குகின்ற போதெல்லாம் முருகன் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறான் தமிழ்நாட்டில். இந்த வரலாறு உனக்கு தெரியாது. நீ சங்க இலக்கியம் படிப்பவனும் இல்லை, உனக்கு வரலாறு தெரியவும் தெரியாது. சும்மா வெட்டித்தனமாக முருகனை முன்னிறுத்தினால் நம்முடைய அப்படின்னா ஒன்றும் செய்ய. நியாயமாக அண்ணாமலை பிராமணன் இல்லை, ஆகவே நான் எங்களுடைய கடவுள் தமிழ் கடவுள் தான் என்று சொல்லிவிட்டு இந்த வேதமும் மற்றவையும் எங்களை சார்ந்தவில்லை என்று உனக்கு புரியுமா? சொல்லுவாயா நீ? உங்களுக்கு மதத்தின் பேராலே தான் நீங்கள் நாட்டை நிலைநாட்ட நீ நினைக்கிறீர்கள் இந்து ராஷ்டிரா என்று. இப்போ இந்த கட்சியில நீ சேர்ந்ததே தப்பு. இங்கதான் இப்ப தேசிய அளவுல ஒரு மத ரீதியான ஒரு போலரைசேஷனை பாஜக தொடர்ச்சியா பண்றாங்க. அது பல மாநிலங்கள்ல அவங்களுக்கு பலனும் கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 2021 இதே மாதிரி ஒரு வேல் யாத்திரைன்னு வச்சாங்க. அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இப்போ அவங்களுடைய ஆட்கள் சட்டப்பேரவையில எம்எல்ஏக்களா இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், அதிமுகவுடைய கூட்டணி தான் இடம்பெற்றதற்கு காரணமே தவிர இந்த போராட்டமும் இல்ல. இப்ப திரும்பவும் அதே மாதிரியான ஒரு மத ரீதியிலான போலரைசேஷனை திரும்ப அண்ணாமலை கையில் எடுக்கும்போது அடுத்த வாரம் ஒரு 1.5 வருஷம் தேர்தல் வரும்போது பலன் கொடுக்குமா? தமிழ்நாடு கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்றாரு. பாஜக தலைமையில ஒரு கூட்டணி வரும். ஏற்கனவே 24 பாமகவோட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்காங்க. சும்மா மத ரீதியான நான் சொல்றேன், தமிழ் மக்கள் ரொம்ப இயல்பான மக்கள். வேளாங்கண்ணியிலும் நாகூரிலும் பெருவாரியாக கூடுகிற மக்கள் இந்த மக்கள். இவர்களை போய் மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. என்ன, இயல்பாக எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமைதியாக வாழுகின்ற நிலையை விட்டு சாதியினால் ஒரு துண்டாடல், மதத்தினால் ஒரு துண்டாடல், இப்படியே இப்பொழுது தான் சாதி ரொம்ப வலுத்து இருக்கிறது. ஏனென்றால் அரசியலில் சாதி முழுமையாக இருக்கிறது. சாதி வாரியாக கட்சி நடத்துகிறார்கள். அதனால அப்புறம் மோதல் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் மோதல், அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் மோதல். அவன் இந்த அணியில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் என்கிற நிலை. இதெல்லாம் நல்லதா தமிழ்நாட்டுக்கு? இந்த போக்கிலே மதத்தையும் கொண்டு வர நினைக்கிறார்கள். தமிழ்நாடு இதுவரையில் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த முட்டாள்தனத்தினாலே சிறுபான்மையினர் இந்த ஸ்டாலின் கட்சிக்கு ஓட்டு போட்டு தொலைக்கிறார்கள். இவன் கொடுக்குற நெருக்கடியின் காரணமாக அவன் ஒன்றுமே செய்வதில்லை. அவன் இவர்களுக்கு எதிராக ஏற்றப்பட்ட எந்த சட்டங்களையும் நிறுத்தி வைத்தவன் இல்லை திமுக காரன். ஆனால் மோடியை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகின்றவன் தான் நமக்கு நண்பன் என்று முஸ்லீம்கள் புரியாமல் நினைக்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய போராட்டத்தை நீனே கையில் எடு. இவனுக்கு ஓட்டு போட்டு இவனை உட்கார வைப்பதன் மூலம் நாடு வேட்டையாடப்படுவது என்பதை தவிர உனக்கு நன்மையான சட்டங்கள் செய்யப்பட்டு வேட்டையாடப்பட்டாலும் நீ பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளலாம். உனக்கு ஒரு நன்மையும் நினைக்கவில்லை, எல்லா சட்டங்களும் உனக்கு எதிராக வந்து கொண்டே இருக்கின்றன, நாடு வேட்டையாடப்படுகிறது. ஆகவே நீ உன்னுடைய சார்பிலே போராடு. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ இஸ்லாமியர்கள் தனியாக நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துங்க, நீங்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறுங்கன்னு சொல்கிறீங்க. இந்த சைடு வேங்கை விவகாரம் மாதிரி விவகாரத்தில் தலித்துகள்லாம் நீங்களாம் ஒருங்கிணைங்க, நீங்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறுங்க. இப்படி எல்லாரும் தனித்தனி இவங்க எல்லாரையும் சேர்க்கிற காமன் பாயிண்ட் ஏன் வரல தெரியுமா? எந்த தாழ்த்தப்பட்டவர்களுடைய கட்சி வேங்கை வேலையில் அவர்களுக்கு போராடுவதை விட கூட்டணியை பெரிதாக நினைக்கிறதோ, பிஜேபியை ஆட்சிக்கு வரவிட்டுவிடக்கூடாது என்பதை ஒரு மூலமாக வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு நாடகத்திற்காக. ஆனால் நம்முடைய மக்கள், நம்முடைய முதற் கொள்கை என்ன? நம்முடைய கொடி பறப்பதற்கு அடிப்படை என்ன? நம்முடைய சமூகத்தை காப்பாற்றுவது.
அவர்களை மேலேற்றி நிறுத்துவது. அம்பேத்கர் தன்னுடைய சமூகத்தை கைவிட்டு விட்டு வேறொரு பெரிய நோக்கத்திற்காக முன்னின்றிருக்க மாட்டார், நான் சொல்லுகிறேன். அதுபோல தொழிலாளர்களின் நலனை சாம்சங்கள் கைவிட்டு விட்டு நாம் மீண்டும் பிஜேபியை தடுத்து நிறுத்த திமுகவோடு சேர்ந்து நிற்போம் என்று சொல்லுகின்ற பாங்கு ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்படாது. உங்களுக்கு அடிப்படை கொள்கை என்ன என்று கேட்கிறேன் நான். அடிப்படை கொள்கை என்ன? அங்கே தொழிலாளர்கள், இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள், இதில் காம்ப்ரமைஸ் என்ன? ஆகவே இது பூராவும் ரொம்ப அதிகாரம். நீங்க இப்படி வைக்கிற விமர்சனத்துக்கு தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் ஒரு நேர்காணல பதில் சொல்லியிருக்காரு. இந்த வேங்கை விவகாரம் தொடர்பாக என் மேல தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறாங்க. வேங்கை விவகாரம் வந்து 3வது நாள் 5000 பேரை திரட்டி இதே கூட்டணியில் இருக்கிற அரசுக்கு எதிராக நான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கேன். என்ன அம்பேத்கர் அந்த போராட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த விசாரணையே வேகம் எடுத்தது அப்படிங்கிற 2 ஆண்டு இந்த போலீஸ் எல்லாம் கழித்து வீட்டுக்கு அனுப்புங்கள். 2 ஆண்டு அங்கே நடந்த ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த செயலை கண்டுபிடிப்பதற்கு 2 ஆண்டு. இது ஒரு அரசு, இதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறார்கள் இவர்கள். நான் சொல்லுகிறேன், அம்பேத்கராக இருந்திருந்தால் என்ன சொல்லுவார் என்று கேட்டார் விஜய். இங்கே வந்தால் என்ன நினைப்பார், இப்பொழுது உயிரோடு இருந்தால் என்ன நினைப்பார். நான் இவ்வளவு பாடுபட்ட பிறகும் இன்னமும் என் காலத்தில் கூட சட்டை போடக்கூடாது என்று சொன்னார்கள், மேல் துண்டு போடக்கூடாது, என் வீதியில் நடக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது என்று தான் சொன்னார்கள். குடிநீரில் மலத்தை கலப்பேன் என்று சொல்லவில்லை. நான் இவ்வளவு போராடிய பிறகு, இந்த நாட்டை ஐக்கியப்படுத்திய பிறகு இவ்வளவு கேவலமான நிலைமை நடந்திருக்கிறது என்றால் நான் தோற்றுவிட்டேன் என்று வருத்தப்பட்டிருப்பார். சும்மா இது 2 தரம் மாயாவதி முதலமைச்சராகி பிரதம மந்திரி ஆகிற நிலைக்கு கூட போனார்கள். ஆனால் நம்முடைய இந்த இழிவு வந்து எனக்கு உண்மையிலே, நான் வெளியாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இது ரொம்ப கேட்பதற்கே ஒரு மனிதத்தன்மை உடையவர்கள் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு கொடுமை அது வேங்கவேல். அதுபோல் இந்த சாம்சங், இதெல்லாம் அடிப்படை கொள்கையே விட்டு விட்டு என்ன கூட்டணி பேசுகிறாய், என்ன பிஜேபியை எதிர்க்கிறாய்? நான் சொல்லுகிறேன், என்ன பிஜேபி 12 ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கான், 25 ஆண்டுகள் இருந்தால் நம்முடைய மக்களெல்லாம் நாசமாகி போடுவார். இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. அதிகாரம் எங்களுக்கு வேண்டும், 2 எம்பி வேண்டும், 4 எம்எல்ஏ வேண்டும், அப்புறம் அவனுக்கு ஆட்சி வேண்டும், இவனுக்கு ஒரு 4 எம்பி வேண்டும், இவ்வளவுதான். இதற்காக எதிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், சொந்த அடிப்படை கொள்கையோடு காம்ப்ரமைஸ் பண்ணாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த அண்ணாமலையோட இந்த போராட்டம் வந்து விமர்சிக்கப்படும், இது வந்து ஒரு கவன ஈர்ப்புன்னா சொல்லப்படும், அறிவுரை வரும்னு தெரிஞ்சும் 6 சவுக்கடி மிச்சம் அவருக்கு. அப்புறம் வந்து இந்த செருப்பு இல்லாமல் கல்லை முள்ளை, இந்த செருப்பு கழட்டுறதே ஒரு பிற்போக்குத்தனமான போராட்டங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. செருப்பு போடுறதுக்கு நம்ம அவ்வளவு போராடி இருக்கோம், அவ்வளவு இது பண்ணியிருக்கோம், செருப்பை கழட்டிட்டு நான் நடக்கிறேங்கிறது என்ன மாதிரியான போராட்டங்கிற விமர்சனம் வைக்கப்படுது வேற. அதாவது செருப்பு போடாமல் நடப்பது ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செயல் தான். அதில் ஒன்றும் கல்லும் முள்ளும் குத்தும். சாட்டையால் அடித்துக்கொள்வது வலி தரக்கூடிய ஒரு செயல் தான். இது வந்து அதே மாதிரி வந்து 48 நாள் விரதம் இருக்கிறதும், கறிகிரி திங்கிறவராக இருப்பார். இப்போ அதெல்லாம் இல்லாமல் அவர் விரதம் இருக்கிறதும் ஒரு வித தியாகம்தான். நான் அது தியாகமற்றது என்பது என்னுடைய கருத்து இல்லை. நீ அது எதற்காக செய்கிறாய் என்றால், மதத்தோடு முருகனோடு கொண்டு வந்து சார்த்தி உன்னுடைய இந்துத்துவ கொள்கையை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக நீ செய்கிறாய். ஆகவே நீ அடித்து கொள்ளும்போது எனக்கு வருத்தம் ஏற்பட்டது, நீ காலில் முள் மிதிக்கிற போது எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது, உன்னுடைய விரதம் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதற்கான நோக்கம் இந்து மதத்தை இங்கே நிலைநாட்டுவது என்று சொன்னால் என்னுடைய நாகரிகமே அழிந்துவிடும், என்னுடைய சமயமே அழிந்துவிடும், என்னுடைய மக்களே அழிந்து விடுவார்கள். ஆகவே இன்னும் எத்தனை சவுக்கால் நீ அடித்து கொண்டாலும் உன்னுடைய நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. கேரளாவில் ரப்பர் தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு புரோக்கர் எடுத்து போனேன். இங்க நான் வச்சதான் சட்டம், புரியுதா? பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.